இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மீண்டும் ஒரு புதிய தலைப்பின் கீழாக உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை கொடுத்தபடியினாலே அவரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். தேவ ஜனமே, ஜெபத்தோடு இந்த காரியங்களை நாம் சிந்திப்போம். மறு ஜென்மம் என்பதை பற்றிய நமது நம்பிக்கை என்ன? உலகம் மறு ஜென்மம் என்கிற காரியத்தை மிகவும் தவறான விதமாக போதிக்கிறது, நம்புகிறது. மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு நடைபெறும் காரியமாக மறு ஜென்மத்தை பார்க்கிறார்கள். தங்களது பாவகரமான வாழ்க்கையிலும் மனம் திரும்பாத மரணத்தில் மறுபடியும் பரலோகத்தை அடைவதற்கான இன்னொரு வாய்ப்பாக அதை நம்புகிறார்கள். மறு ஜென்மத்தை பற்றிய தவறான நம்பிக்கை அவர்கள் வாழ்க்கை முறையை பற்றிய அக்கறை இல்லாத சுய திருப்திக்கும் அலட்சியத்திற்கும் வீணான நம்பிக்கைக்கும் வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. மறு ஜென்மத்தை குறித்து கிறிஸ்தவர்களின் எண்ணம் என்ன? நாம் அதை எவ்வாறு பார்க்கிறோம்? மறு ஜென்மம் என்று ஒன்று இருக்கிறதா? மறு ஜென்மம் என்று ஒன்று இருக்கிறதென்றால் அதை ஒருவன் எப்பொழுது பெற்றுக்கொள்கிறான்? எப்படி பெற்றுக்கொள்கிறான்? இவைகளெல்லாம் நாம் சிந்தித்து வேதத்தின் அடிப்படையில் உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீத்து என்கிற ஒரு கடிதத்தில் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷன் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தேவனுடைய தயையும் அன்பையும் ஒருவன் புரிந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய கிருபையினால் உண்டாவதுதான் மறு ஜென்மமாகும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆக தேவனுடைய கிருபை நாம் தேவனை விசுவாசிப்பதற்கும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் வழி நடத்துகிறது. தேவனுடைய அன்பை ஒருவன் புரிந்து கொள்ளும் பொழுது தேவன் அவனுடைய வாழ்க்கையில் தேவனுக்கேற்ற நற்கிரியை செய்வதற்கு அவனை சிருஷ்டிக்கிறார். இந்த சிருஷ்டிப்பை தான் ரட்சிப்பு என்று பவுலார் கூறுகிறார். இந்த சிருஷ்டிப்பு தான் மறுஜென்மம் என்று மறுபிறப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. தேவனுடைய அன்பு மற்றும் தயையும் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது மறுஜென்மம் உண்டாகிறது அல்லது மீண்டும் சிருஷ்டிக்கப்படுகிறான். ஆகவே கிறிஸ்துவை சந்தித்தவன் மறுபிறவி எடுக்கிறான். மறுபிறவி என்பதன் பொருள் என்ன, அல்லது மறுபிறப்பு என்றால் என்ன என்பதை நாம் ஜெபத்தோடு ஆராய்வோம். மறுபிறப்பை வேதாகமம் பல பெயர்களில் அழைக்கிறது. அவை புது சிருஷ்டி, மறு ஜென்மம், மனம் மறுரூபமாகுதல், தேவனால் பிறந்தவன், மனம் திரும்புதல், நீதிமான் ஆகுதல் என்பதாகும். தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு காரியங்களை சிந்திக்க தேவன் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு மறுபிறப்பு என்கிற ஒரு புதிய சத்திய தொடராக நாங்கள் படிக்க இருக்கிற காரியங்களை கர்த்தாவை நீங்கள் ஆசீர்வதிங்க. கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.